கையில் நானேந்தும் நீருக்குள் மூழ்கி போவேன் உருகி போனேன் நெஞ்ச உதச்சு உதச்சு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துருப்பீங்க. ப்ரொஃபைலில் பார்த்தோம்னா ஒரு சூப்பராக ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிள் நீங்கள் வந்து மேக் பண்ணுறதை நம்ம வந்து ஃபுல்லாக வந்து டீட்டில் வந்து கிளியராக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ சேனல் நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பண்ணுவோம். அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. இதுக்கான ஆப் வந்து உங்கள்கிட்ட தான் நீங்கள் வந்து ஆப் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா ப்ளஸ் சைன் பார்த்தல கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த வீடியோ வந்து ஒரு புக் மாப்ஸ் ஒரு ஷேர் ஆப்ஷன் வந்து நான் வந்து மேக் பண்ணியிருப்பேன். இதுக்கான லிங்க் நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ்க்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் தந்துருப்பேன். ஃபஸ்ட் நீங்கள் வந்து இதுக்கான புக் மாப்ஸ் ஷேர் பண்ணி இம்போர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதுக்கான தேவையான நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. ஃபஸ்ட் நீங்கள் பார்த்தா புக் மாப்ஸ் ஓப்பன் பண்ணிங்க. புக் மாப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட் வந்து ஒரு ஆடியோவில் இருக்கும். நெக்ஸ்ட் மேலே பார்த்தா ஒரு பேக்ரவுண்ட் பார்த்தா ஒரு இமேஜில் இருக்கும். கரெக்டாக அந்த இமேஜில் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுனா இதுக்கான எஃபர்ட் நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துங்க. காப்பி பண்ணி எடுத்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு நீங்கள் ப்ளஸ் செலக்ட் பண்ணி மீடியா ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி மேலே 3 செலக்ட் பண்ணி ஃபில் கம்பல்சரி வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் ஃபுல்லாக செட் ஆகிடும். செட் ஆனால் நெக்ஸ்ட் இமேஜில் செலக்ட் பண்ணிட்டு இந்த இயர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10:09 புக் மார்க் போய்டும். போனே ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி கரெக்டாக இமேஜ் வந்து அந்த 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 டைமில் இந்த டைமில் வரைக்கும் கரெக்டாக வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரோல் டவுன் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக நீங்கள் வந்து டிரிக் கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணியிருந்தோம். கரெக்டாக நீங்கள் இந்த கீழே இருக்கிற அந்த இமேஜ் நேராக நீங்கள் வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணியிருந்துட்டு நீங்கள் ஆட் பண்ண அங்கே காப்பி பண்ணியில் ஒரு இமேஜ் இந்த பேக்கில் இருக்க இமேஜுக்கான எஃபெக்ட் அந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ண இமேஜுக்கு வந்து எஃபெக்ட்டில் போய் நீங்கள் வந்து பேஸ்ட் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆகிடும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இமேஜ் வந்து கரெக்டாக வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப் அண்ட் டவுனில் வந்து கொஞ்சம் மூவ் சொல்லி நீங்கள் வந்து நீங்கள் வந்து உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி இமேஜ் வந்து நல்லா வந்து உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து ஜூம் பண்ணிங்க. கரெக்டாக உங்கள் அப் அண்ட் டவுன் வந்து உங்களுக்கு வந்து பிளாக் பார்டர் வந்து தெரியாது. நெக்ஸ்ட் பார்த்தா 10:22 லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணோம். நான் ஒரே ஒரு ஸ்டெப்பில் வந்து சொல்கிறேன். நீங்கள் அதே ஸ்டெப்பில் நீங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. கரெக்டாக ப்ளஸ் செலக்ட் பண்ணி மீடியா ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற மாதிரி செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா இமேஜ் நீங்கள் கட் பண்ணி எடுத்துங்க. அதே உங்களுக்கு இமேஜ் வந்து இதுமாதிரி உள்ளே வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரே 2 ஆப்ஷன் தான் காமிக்கும். நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கரெக்டாக ரெட் கலர் புக் மார்க் நீங்கள் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துங்க. இதே மாதிரி கரெக்டாக ரெட் கலர் புக் மார்க்கில் எப்படி வந்து இமேஜ் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். இதே மாதிரி நீங்கள் லாஸ்ட் டைம் இமேஜ் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேர் ப்ரெசன்ட் வந்து ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்தா ஒரு எஃபெக்ட் இருக்கும். கரெக்டாக அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு 3 செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட் இந்த ஃபஸ்ட்டு எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து புக் மாப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோடனே கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10:20 ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக் அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆகிடும். இந்த எஃபெக்ட் பார்த்தா இந்த ஒரே ஒரு இமேஜுக்கு மட்டும் தான். நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து திரும்பி வந்து ஷேக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட் பார்த்தா செகண்டாக ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதுக்கான லேயர் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான எஃபெக்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு காப்பி பண்ணுவோம். நீங்கள் அந்த காப்பி எஃபெக்ட் கிளிக் பண்ணி இதுக்கான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து புக் மாப் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ண வந்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:29 ஒரு டைம் லைன் இருக்கும். கரெக்டாக அங்கே பார்த்தா ஒரு இமேஜ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிப்பீங்க. ஆட் பண்ண இமேஜுக்கு வந்து நீங்கள் இப்போ செகண்டாக காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தா அது பக்கத்தில் நெக்ஸ்ட் ஒரு லேயர் இருக்கும். 13:18 அந்த லேயருக்கும் அந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 2 3 இமேஜ் விட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4:18 ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயருக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு அது பக்கத்தில் இருக்க நெக்ஸ்ட் இமேஜுக்கும் இந்த எஃபெக்ட் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் வந்துங்க. பேக் வந்து 3 ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. வந்து ஓப்பன் பண்ணா 2 எஃபெக்ட் நான் வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் தேர்டாக ஒரு எஃபெக்ட்டில் இருக்கும். கரெக்டாக அந்த லேயர் செலக்ட் பண்ணி அதுக்கான எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மாப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணேன் இருங்க 1 2 3 4 கரெக்டாக பார்த்தீங்கன்னா 14:22 ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக அந்த லேயருக்கு இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். வந்து லாஸ்ட்டாக ஒரு 2 லேயர் ஃப்ரண்ட்டில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 22:28 டைம் லைனில் இந்த தேர்டாக காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து திரும்பி ஷேக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி 4th ஒரு எஃபெக்ட் இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4th ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து திரும்பி வந்து புக் மாப் ஓப்பன் பண்ணிங்க. வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு கரெக்டாக பார்த்தா 24:28 ஒரு டைம் லைன் இருக்கும். கரெக்டாக அந்த டைம் லைன் இருக்க இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க.
நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃப்ரண்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண கரெக்டாக 16:27 டைம்லைனில் ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து 4th எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து 3 வந்து ஷேகர் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி லாஸ்ட்டாக பார்த்தா ஒரு எஃபெக்ட் இருக்கும். கரெக்டாக அந்த லெஃப்ட் ஹேண்ட் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு 3 செலக்ட் பண்ணிட்டு காஃபி எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து திடீர்னு வந்து புக் மார்க் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 18:29 கரெக்டாக அந்த லேருக்கு வந்து இந்த எஃபெக்ட் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேகர் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி மேலே வந்து இருங்க சிசி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக பார்த்தா இப்போ நான் சிசி வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஆட் பண்ணேன் மேலே பார்த்தா ஒரு 3 சிசி லேயர் இருக்குது. அது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தா லேயர் காப்பி பக்கத்தில் ப்ளஸ் இந்த லேயர் காப்பி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு காப்பி 3 லேயர் வந்து கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட்டில் வச்சுட்டு கரெக்டாக ப்ளஸ் ஆப் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 3 லேயர் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் வரை ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக சிசி வந்து கரெக்டாக செட் ஆகி செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு மேலே சைடு மேலே ஏர் ஆஃப் கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.